ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பார்த்தீங்களா, சுண்டக்காய். இதான் சுண்டக்காய் எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். பூ பூத்திருக்கா, பூ காய். கொத்து கொத்தாக காய்க்கும். இதை நம்ம பறிச்சுட்டு பறிச்சுட்டு நம்ம அப்படியே லேசாக இடிகளில் போட்டு லேசாக இடிச்சுட்டு நம்ம குழம்புல புளிக்குழம்பு காரக்குழம்பு மாதிரி வைக்கும்போது சுண்டக்காய் குழம்பு வச்சோன்னா நம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பச்சையிலே வதக்கலாம், வதக்கி குழம்பு வைக்கலாம். இல்லைன்னா லைட்டாக உப்பு போட்டு லைட்டாக வேக வச்சு இந்த வெயிலில் காய வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் காரக்குழம்பு வைக்கும்போது இது ரெண்டை போட்டிங்கன்னா வத்த குழம்பு நல்லது. இது வயிற்று புண்ணுக்கு ஆறும், சுகருக்கு நல்லது, உடம்புக்கு தெம்பு இருக்கும். அதுக்கு மற்றபடி வெயிலுக்கு சாம்பார் ரசம் வைக்கும்போது நம்ம அதை கூட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லது, உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.